Hello lovelies, welcome back to our channel. Hello, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, எப்படி இருக்கீங்க நான் வந்து கேட்கக்கூடாது, நீ உசுரோட இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் கேட்பீங்க. ஏன் நான் கொஞ்சம் உசுரோட தான் இருக்கேன். அண்டு இப்போ என்ன சொல்கிறது, சரி எதுவும் சொல்கிறதுக்குலாம் வழக்கம் போல் நான் சொன்னாலும் வழக்கம் போல் நீங்கள் கழுவி ஊற்ற தான் போகிறீங்க. இதெல்லாம் வந்து வழக்கம் அப்படின்றத தவிர்த்து இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். அப்போ எஃப்எஃப் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்எஃப் இருக்குது ஒரு பக்கம், சாரி எஃப்எஃப் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நான் எதுக்கு அந்த மேட்ரு, நான் வந்து எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலான்னா இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகே, நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி முட்டு நான் சீக்கிரமாக ஜென்னோட எஃப்எஃப் வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு இருக்குது. ஸோ அதை வந்து முடிச்சிக்கிறேன் நான். ஹலோ லவ்லிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பிடிஎஸ் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஜென்னோட ஹோம்மேட் ட்ரெடிஷ்னல் பியூட்டி பார்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம். ஸோ அங்கே நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் சீனில் வந்து அக்னி வந்து நம்ம சுகாட்ட வந்து சொல்லியிருப்பாரு, இது மாதிரி எங்கள் அக்கா 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு அப்படின்னது வந்து மனுஷனுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கும். சுகாக்கே இடி விழுந்த மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் ஜின்னெல்லாம் கேட்டார்னா தூக்கில் தொங்கிடுவார் போல. அந்தளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு தாக்கம் இருக்குது. ஸோ சுகா வந்துட்டு, ஏம்மா என்னம்மா சொல்கிற, 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கோங்க அக்கா. ஆமாம் மின்யங்கி, எங்கள் அக்கா 10th தான் படிச்சிருக்கா. ஐயோ இது ஜின்னுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? ஏன் என்னாச்சு பாரு, ஆல்ரெடி உங்கள் மாமா பயங்கர கோவத்தில் இருக்கான். உங்கள் அக்கா மட்டும் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்குன்னு தெரிஞ்சுதுன்னு வை, சுகா நீ குடிக்கிற பில்டப்லாம் பார்த்தா மாமா அக்கா வேணான்னு சொல்லிடுவாரு, சத்தியமாக வேணான்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சுகா. ஸோ அக்னி வந்துட்டு, யோங்கி எங்கள் அக்கா ரொம்ப பாவம் யோங்கி, இது மாதிரி ஒரு கல்யாணம் நிச்சயம்லாம் முடிஞ்சு கல்யாணம் நின்றுச்சுன்னு ஒரு விஷயம் வந்தால் எங்கள் அக்கா மனசு தாங்காது யோங்கி, நீ ஏதாவது பண்ணா அதுக்கு நான் ரெடி பண்ணுறது, ப்ளீஸ் மின்யோங்கி உன் ஃப்ரெண்டு தானே, நீ கன்வின்ஸ் பண்ணலாம்ல. எது நானா? எங்கள் பாரு கரண்ட் கம்பத்தில் காலை விடுன்னு சொல்கிறேன், சந்தோஷமாக போய் விட்றேன். இவங்கிட்டலாம் இதை பற்றிலாம் நம்மளால் பேச முடியாது, சாமி ஆளை விடுறியா நீ அப்படின்ற மாதிரி ரெண்டு சுகா. ஸோ அக்னி வந்து ஓடி போய் சுகா கையை பிடிச்சி, ப்ளீஸ் எனக்கு ஒன்று விட்டால் யார் இருக்கா மின்யோங்கி? இல்லை எனக்கு புரியல, நீ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துனா எப்படியாச்சும் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். ஆனால் நீ கேட்குறது என்ன தெரியுமா, இந்த கல்யாணத்தை நடத்த சொல்லி இது மட்டும் ஜின்னுக்கு தெரிஞ்சதுன்னு வையன். யோங்கி ப்ளீஸ். இப்போ என்ன படிக்கல அவ்வளோதானே, மற்றபடி எங்கள் அக்காவுக்கு நிறைய நாலேஜ்லாம் இருக்குது தெரியுமா? எது உங்கள் அக்காவுக்கு நாலேஜ், எப்போ உங்கள் அக்காவை அந்த ரெட்டை ஜடையோட பார்த்தோன்னா அப்பயே புரிஞ்சு போச்சு உங்கள் அக்காவோட நாலேஜ் என்னன்றது. இந்த மாதிரி நாட்டைக்கு நான் வரல, நீ அதுவும் உங்கள் அக்காவை ஜின்னா அது என்ன ஆளை விடுங்க சாமி அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சுகா வந்து முன்னாடி போகிறாரு. ஸோ அக்னி வந்துட்டு, யோங்கி நில்லியா யோங்கி ஓடி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு மனுஷன் போயினே இருக்காரு. ஸோ அக்னிக்கா செம காண்டா ஆகிடுச்சு, அவனை கூப்பிட போறியா நீ அப்படின்ற மாதிரி ஓடி வந்து ஒரே நடு முதுகில் நச்சுன்னு வைக்கிறா. ஸோ சுகா வந்துட்டு, இப்போ எதுக்காக நீ என்னை அடிக்கிற, நான் எவ்வளோ நேரம் இங்கே கேஞ்சி கேட்டுட்ருக்கேன், ஒரு நாள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? இங்கே பாரு அக்னி, நீ கேட்குறது என்ன விஷயம்னு தெரியுதா, அது அவன் லைஃப் அக்னி, என்னமோ அவங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கையை எங்கள் அக்கா சீரழிக்கிற மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு சீரழிச்சா கூட உங்கள் அக்கா பரவாயில்ல, செட் ஆகாது அக்னி, கொஞ்சம் பார்த்துக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஜஸ்ட் நான் சொல்கிற மாதிரி நீ அப்போ நேரத்தில் அன்னைக்கு பண்ணால் மட்டும் போதும். எப்படியாவது இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா எப்படியாவது மாமாவை கன்வின்ஸ் பண்ணி அக்கா கூட வாழ வச்சிடலாம். ஆமாம் வாழ வச்சிடலாம், வாழ காவத்திடலாம், நீ வர ஏண்டி அப்படின்ற மாதிரி வந்து சுகாவோட வைப் இருக்குது. ஸோ டைம் ஸ்கிப் ஈவினிங் வந்து ஆகுது. ஸோ ஈவினிங் எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மொட்டை மாடியில் ஜின்னு வந்து நகத்தை கடிச்சிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ நம்ம தலை ஆரம் வந்துட்டு, ஜின் அப்புறம் மாப்பிள்ளையாக போகிறேன், டேய் வேணாம் கோவமாக இருக்கேன், ஒழுங்காக போயிடுது, கோவமாக இருக்கேன், பரவாயில்லடா கோவத்தில் கூட மூஞ்சி நல்லா பல தக்காளி பழமாக இருக்கே, என் ஃபேஸ் பேக் ஏதாவது போட்டிருக்கியா என்ன? ஆமாண்டா, இப்போ ஃபேஸ் பேக் ஒன்று தான் இப்போ என் முகரைக்கு கேடு இல்லை. டேய் அழகாக இருக்குன்னு சொன்னது குத்தமா என்ன, மாப்பிள்ளை கலை வந்துருச்சா? ஆமாம் மண்ணாங்கட்டி கலை வந்துருச்சு. ஏண்டா உங்கள் அண்ணி என்ன தாண்டா படிச்சிருக்கா, இதை ஏன்டா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? பரவாயில்லையே, எனக்கு முறையெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்கா அண்ணின்னு. அப்போ அண்ணியும் மனசார மனைவின்னு ஏற்றுக்கிட்டியோ, எல்லாம் ஓகே தான், பார்க்கவும் க்யூட்டாக அழகாக தான் இருக்கா. ஹைட் வைஸும் ஓகே தான். ஓஹோ, பார்க்க நல்லா தான்டா இருக்கா. சரி ப்ரோ, அப்புறம் என்ன கட்டின்னு குடுத்தன நடத்து. ஆனால் அவள் இன்னும் என்ன படிச்சிருக்கான்றதை வந்து என்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதாண்டா எங்கேயோ இல்லையோ. இப்போ என்னங்கிற நீ, ஒரு வேளை அண்ணி 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து யாராவது சொன்னால் என்ன பண்ணுவது? எது 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு, டே அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிச்சிருப்பான்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்டா. 10ஆம் கிளாஸில் என்னடா பேசிகிட்டு இருக்கா, இதுவே 10ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு ஓனரில் கட்டி வச்சா நீ சும்மா இருப்பேடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜின்னு. சாரம் வந்துட்டு, ப்ரோ படிப்புன்றது ஊருக்காக உலகத்துக்காக தான், கூட வாழ்கிறதுக்கு படிப்பு எதுக்குயா?
பக்குவம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆரம்பி இலை என்னடா பேசிகிட்டு இருக்க பார்த்தியா கிராமத்து பாசெல்லாம் நல்லா பேசுகிறாங்க பார் நீ வந்து பச்சை கிராமத்து பையனாக மாறிட்டு இருக்க இங்கே பாரா உனக்கு கழுத்து நடிச்சு போட்டுருவேன் அதுக்கு நான் வந்து அந்த கிளவி வாய்ஸை நான் கேட்டுட்டு போவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஜின்னேன்னு ஒரு சத்தம் அந்த ஜின்னு வந்து குட்டாடா கிளவி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எட்டி பார்க்குறாரு. ஸோ கீழே வந்து நம்ம வயனோட கிளவி வந்து நிற்கிது இதான் வந்துட்டால என் சக்காலத்தி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஜின்னு கீழே போகிறாரு. ஸோ ஆயா வந்துட்டு ஜின்னை பார்த்து ஜென் இன்னைக்கு ராத்திரி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் ஜென் ஏன் ஏதாவது படையல் கிடையல் போட போறியா இலை உனக்கு என் பேத்திக்கு கல்யாணம் ஆக்க போகுது இல்லையா ஸோ அதனால் என் பேத்திக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த கோவிலேருந்து மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன்டா. ஓ இந்த வயசுலேயே நீ மொட்டை போடுறலாம் வேறு வேண்டிக்கிட்டே கிளவி அப்படின்ற மாதிரி அந்த ஆரம்பி. ஸோ கிளவி வந்து இறகையா வயசு பொண்ணு மேலே கை வைக்கவா கிளவி குசும்பு பற்றியாடா வயசு பொண்ணாம்ல கிளவி என்னதான் நீ வயசானா கட்டையாக இருந்தாலும் நீ செம்ம நாட்டுக்கிட்ட பெசாம நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி 2 ஆரமாட காஜி தாய்வலி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம தலை அதெல்லாம் என்னால் முடியாது தம்பி அதெல்லாம் என்னால் முடியாது எப்போவுமே வந்து என்னோடய காதல் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிளவி. ஸோ ஆரம் வந்துட்டு ஆயாவுக்கு வெக்கத்தை போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டைம் ஸ்கிப் எல்லோரும் வந்து கோவிலுக்கு வந்து போயாச்சு. ஸோ கோவிலில் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து உட்கார வச்சு இந்த பூஜைலாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த பூஜைலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அக்னி அப்புறம் வந்து நம்ம சுகா 2 பேர் வந்து நின்று சாமியை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ சுகா வந்துட்டு இங்கே பாரு என் மச்சான் மூஞ்சில் ஒளிவட்டமே இருக்க மாட்டேங்குது இன்னும் லைட்டே போடலையா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம அக்னி நான் ஒன்றும் அதை சொல்ல அக்னி எப்படி சிரிச்சுன்னு கலகலன்னு இருந்த பையன் எப்படி இப்போ உட்காந்துட்டு இருக்கான் பாரு கல்யாணன்ற ஒரு பழங்காலத்தில் பிள்ளைய தள்ளி விட்றீங்க யோ இல்லை எனக்கு புரியல கல்யாணன்ற பழங்கிணறு அது எங்கள் அக்காவை பார்த்தா எனக்கு பழங்கிணறு மாதிரி இருக்கா உங்கள் அக்காவை பார்த்தா எனக்கு பழங்கிணறு மாதிரி இருக்கா உங்கள் அக்கா என்ன படிச்சிருக்குன்னு சொன்னால் ஜின்னோட வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அக்னி. இப்போ என்ன படிப்பு தான் ரொம்ப முக்கியமா பாரு எங்கள் அக்கா என்னோட கேரக்டருக்கு ஜின்னெல்லாம் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜின்னு கொடுத்து வச்சுக்கணும். ஆமாம் உங்கள் அக்கா கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு இதெல்லாம் வாங்கி அவன் குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவன் கொடுத்து வேறு இதில் வைக்கணுமா கம்முன்னு போவியா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சுகா நடக்க வேண்டிய அந்த கான்சர்ட்லாம் வந்து நடந்து முடிஞ்சிருது. லைக் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஜின்னு வந்து வயன் உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் வயன் அப்படின்ற மாதிரி 2 வயனை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ வயன் வந்துட்டு என்கிட்ட என்ன பேசணும் அதான் பேசணும்னு சொல்கிறேன்ல எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது பேசணுன்னா எங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கேன் இங்கே பாரு கோவிலுக்கு பின்னாடி வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் வந்த ஆகரணி மாமா கோவிலுக்கு பின்னாடி வேணாமே இப்போ என்ன உங்களுக்கு பேசணும் இங்கேயே பேசுங்க இங்கே பாரு இது பேசுகிற இடம் கிடையாது இப்போ நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க உங்ககிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் என்னை பார்த்தா உனக்கு என்ன பயமாக இருக்கா எனக்கு கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறேன் உங்கள் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது எது கூச்சமாக இருக்கா என்னன்னா உன் கையை பிடிச்சா எதுக்கு போகிறேன் அதுக்கு இல்லை மாமா என்னன்னு சொல்லுங்களேன் உங்ககிட்ட முக்கியமான விஷயமா பேசியே ஆகணும். ஸோ நான் பின்னாடி வெயிட் பண்ணுறேன் நீ வா சரியா மாம் அப்படின்றதுக்குள்ளே வந்து அவர் போயிடுறாரு. ஸோ வயன் வந்துட்டு ஐயோ எதுக்கு கூப்பிட்றாருன்னு வேறு தெரியலையே என்ன கேட்க போகிறாரு இது எல்லோரும் முன்னாடி கேட்டார் தான் என்னவா தனியாக போய் எப்படி பேசுகிறது செம்ம அக்னியை துணைக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாரி வந்து அக்னியை தேடி வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அக்னி நிவி அண்ட் கிவி 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வயன் நேரம் அக்னிக்கிட்ட போயிட்டு அக்னி சொல்லுக்கா என்ன பொண்ணு எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அது மாமா என்கிட்ட பேசணுமா வாட் மாமா வந்துட்டு பேசணுமா எதுக்கு பேசணும் என்ன பேசணும் அதுதான் நீ நானும் கேட்டேன் எதுக்கு பேசணும் என்ன பேசணும்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரே ஒரு வேளை மாமா படிப்பு விஷயத்தை பற்றி ஏதாவது கேட்க போகிறாரா அக்கா இந்த நேரத்தில் மாமாவை போய் எதுக்கு கோவிலுக்கு பின்னாடிலாம் போய் நீ இப்போ பார்த்து பேசணும் அதெல்லாம் வேணாமே அதுதான் நீ நானும் சொன்னேன் பட் மாமா பேசியே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன பயமா அப்படிலாம் வந்து கேட்குறாரு. ஐயோ உண்மை தெரிஞ்ச மனுஷன் ருத்ரதானோ ஆடுவார் நீ பாருக்கா வயசு பொண்ணு நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பேச வேண்டி கிடக்குது நீ தங்கச்சியா இதெல்லாம் நான் தான் சொல்லணுமா என்ன உனக்கே இது மாதிரி ஒரு அறிவு இல்லையா எனக்கு தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் போய் பேசக்கூடாது சந்திக்கக்கூடாதுலாம் எனக்கு தெரியும் பட் மாமா தானே கூப்பிட்றாரு மாமா கூட்ட நீ போயிடுவியா அதெல்லாம் தேவையில்ல நீ வீட்டுக்கு போ நான் போய் மாமாட்ட பேசுகிறேன் இரு நீ போய் என்ன பேசுவேன் நான் போய் பேசுகிறேன்க்கா இது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை தனியாலாம் பேசக்கூடாது நான் போய் அவருக்கு எடுத்து சொல்கிறேன் நான் எடுத்து சொன்னால் மாமாலாம் கேட்பாரு சரி இப்போ நீயே இந்த எடுத்து சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வயன் வந்து போயிடுறாங்க புரிஞ்சு போச்சு மாமா அதுக்கு தான் கூப்பிட்றாரு இது பின்னாடி ப்ராப்ளம் ஆகிறதுக்குள்ளே பேசாமல் நம்மளே போய் பேசிட்டு வந்துடலாமா துணைக்கு இப்போ யாராவது கூப்பிடணுமே மின்யோங்கி அப்படின்ற மாரி தான் வந்து நம்ம அக்னி மண்டையில் பல்ப் எரியுது. ஸோ அந்த இடத்துல மின்யோங்கி சிற்பக்கலையெல்லாம் எப்படிலாம் செதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து கண்ணாடியாக ஸ்கேன் பண்ணிட்டு தெரியுறாப்புல.
ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு கலைநயத்தை உள்ள ஒரு சிலையை பார்த்துட்டு பா அந்த காலத்தில் என்னமா சிலையை வடிச்சிருக்கானுங்க, ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும் நல்லா டிசைன் பண்ணியிருக்கானுங்க, டிசைனு நல்லா வாழ்ந்துருப்பானுங்க போல. அடாடா அந்த சிலைக்கு வளைவண்ண நெளிவண்ண சுழிவண்ண அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சுகா அந்த சிலையை பார்த்து வர்ணிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் பின்னாடி இந்த கேட்டுட்டு இருக்கா அக்னி. யோ மினியோகி அப்படின்ற மாதிரி வந்து கத்துறா. ஸோ நம்ம சுகா சத்தம் கேட்டு என்ன அக்னி அங்கே வந்து கத்திட்டு இருக்க, இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம அக்னி. ஸோ சுகா வந்து பக்கத்தில் போயிட்டு என்ன அக்னி அந்த சிலையை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஏய் இங்கே வா இதான் கேட்கணும்னு நினச்சேன். அம்மா அந்த கோயிலை யாரு கட்டினது, என் கொள்ளு தாத்தா கட்டினது. ஓ உங்கள் கொள்ளு தாத்தா கொத்தனாரா, ஐயோ மின்னோங்கி. ஏய் அப்புறம் என்ன உங்கள் கொள்ளு தாத்தா என்ன சிங்கிள் மேனாக இருந்துட்டு பெரிய அனுமான சஞ்சீவி மலையை தூக்கின மாதிரி அத்தைய பெரிய கல்லெல்லாம் தூக்கின்னு வந்து சிலை என்ன செதுக்கியிருக்கவா போகிறாரு சொல்லுவியா? அதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் கட்டினது, ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த கோயில். இன்னும் ஒரு 50-60 வருஷமாக இருக்குமா? இல்லை எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே இந்த கோவில் இருக்கா, ஒரு 100-150ன்னு வச்சுக்கேன். அவ்வளோ பழைய கோவிலா? ஸோ இந்த கோவிலில் தான் அஜினுக்கெலாம் கல்யாணம் ஆகுமா என்ன? ஆமாம் மாமாவுக்கு இந்த கோவிலில் தான் கல்யாணம் ஆகும். ஓஹோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம சுகா. ஸோ அக்னி வந்துட்டு யோகி எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, உதவியா என்னவா? மாமா என்கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்டிருக்காரா. ஓய் செம்ம சான்ஸ், உங்கள் அக்காவை விட்டு என்ன படிச்சிருக்கான்னு போய் சொல்லிட்டு வந்துட சொல்லுமா, எதுக்கு ஊர் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி தான் சுகா. ஸோ அக்னி வந்துட்டு அங்கே பாரு அதுதான் பெரிய பிரச்சனை. சப்போஸ் நீ சொன்ன மாதிரி மாமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா சத்தியமாக ஒத்துக்க மாட்டேன், அண்ணா நான் சொன்ன மாதிரிங்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சுகா. இங்கே பாரு நம்ம போய் வேணால் மாமா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாமே, என்னன்னு எங்கள் அக்கா 10th தான் படிச்சிருக்கு, எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. இங்கே பாரு அப்போ சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், கரண்டுக்கு பக்கத்தில் காலை விட சொல்கிறியா, சத்தியமாக சொல்கிறேன் தாராளமாக போய் விட்றேன். அவன் என்கிட்டலாம் நம்மளால முடியாது சாமிங்கி ப்ளீஸ் யோங்கி, எனக்கு ஒன்று விட்ட வேறு வழி தெரியல, என்ன விட்ட வேறு வழி தெரியலையா? ஏய் அங்கே ஆரம்பம்னு ஒருத்தவன் அவனை போய் கூப்பிட்டு போ, அவன்கிட்ட சொல்லி எல்லாம் கரெக்டாகிடும். என்ன என்னை பற்றி எதை பேசிகிட்டு இருக்கீங்க போல் அப்படின்ற மாதிரி ஆரம்பு. ஸோ சுகாவும் அக்னி வந்து சாக்காயிட்டாங்க, சும்மா பேசணும் தான் எங்கேருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சாக்கா திரும்பி பார்க்குறாங்க நம்ம ஆரம்பு. ஸோ அக்னி வந்துட்டு ஹாய் ஹாய் நீங்கள் தான் அக்னி இல்லை? அப்போயே தனியாக கூப்பிட்டு பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்போ முடியல, இப்போ தான் வந்திருக்கேன். அப்புறம் எப்படி இருக்க அக்னி, என்ன படிக்கிற நீ? நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ சூப்பர் ஒர்க்கிங் உமனோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஆரம்பு. ஸோ சுகா வந்துட்டு சரிங்க என்ன பண்ணுறீங்க, சும்மா காத்துவாங்களான்னு வந்தேன், அப்படியே அக்னி நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன், நீங்கள் வேறு ஆரம்பம்னு வேறு பேசுகிறீங்களா, அதை நம்மள தான் கூப்பிட்றாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். என்ன மேட்ரு, ஏதாவது சீரியஸான விஷயமா, ஏதாவது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பு. ஸோ அக்னி வந்து சுகாவை பார்க்க, சுகா வந்து அக்னியை பார்த்துட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் விடுற லுக்கை வந்து நம்ம பார்த்துட்டு என்ன 2 பேர் திருட்டு மொழி முடிக்கிறீங்க, என்னாச்சு அக்னி? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ற பேருன்ட்டு நம்ம அக்னி மென்று முழுங்கிட்டு இருக்கா. ஸோ சுகா வந்து அக்னியோட ஷோல்டரை வந்து டேப் பண்ணிட்டு தலையாட்டிட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாரு. ஆரம் வந்துட்டு என்னடா அதை வேணான்ற மாதிரி இருக்குது, நானும் அவ்வளோ கொடுமைக்காரனா என்ன? இல்லை கொடுமைக்காரன்லாம் இல்லை, உங்கள் அண்ணனை விட நீ 300 நம்பியாரா கட்டுவே, அதுக்கு தான் பார்க்குறேன். எங்கள் அண்ணனை விடவா? அப்போது எங்கள் அண்ணனை பற்றி தான் இதை பேசிகிட்டு இருக்கீங்க. நீ மாப்பிள்ளை மேலே ஏதாவது சந்தேகமாக இருக்கா? மாப்பிள்ளை குடிப்பானா, சிகரெட் அடிப்பானா, ஏதாவது கஜா பழக்கம் இருக்கா, அதில் ஏதாவது கேட்கணுமா? இங்கே பாரு என் அண்ணன்றதுனால வந்து சொல்லலை, மற்றபடி சூப்பர் பையன் நல்ல பையன் எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆரம்பி சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ அக்னி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அண்ட் வந்து எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் அக்னி? எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? அக்னி நம்மளாம் ஒரே ஃபேமிலி ஆக போகிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்? சும்மா தைரியமாக சொல்லு. அப்புறம் முடியலலாம் சொல்லக்கூடாது, முடியலன்ற பேச்சா அகராதியிலே கிடையாது எனக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பு. ஸோ சுகா வந்துட்டு வேடாம் தம்பி யோசிச்சிக்க. என்னையா யோசிக்கிறதுக்கு இருக்கு, ஒரு வயசு பொண்ணு நான் என்னை பார்த்து என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுட்ருக்கு. நான் வந்து ஊரில் இருக்கவங்களுக்கே ஹெல்ப் பண்ண ஓடி செய்கிற பரம்பரையில் பிறந்தவன்டா, என்கிட்ட என்னோட முறை பொண்ணு வந்து ஒரு உதவி கேட்குதுன்னா அதுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என்ன நான் சொல்கிறது? அப்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா யாரும்? கண்டிப்பாக, என்னன்னு மட்டும் சொல்லு செத்தான் சிவனாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து சுகாவோட வைவு. ஸோ அக்னி வந்து ஆரம்பிக்கிட்டு போய் எப்படியாவது இந்த கல்யாணத்தை பீஸ்ஃபுல்லாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிக்கணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அக்னி நீ எதுக்கும் பயப்படாத, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் சுமூகமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நான் பீஸ்ஃபுல்லாக முடிச்சு தரேன், ப்ராமிஸ். இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆரம்பி. ஸோ சுகா வந்துட்டு பங்கு சத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். இதில் சத்தியம் பண்ணுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் என்ன ப்ரோ இருக்குது? ஒரு நல்ல காரியத்துக்கு தான் புள்ள ஹெல்ப் கேட்குது, அதுவும் இல்லாமல் அவங்க அக்காவோட கல்யாணம், இது நம்ம அண்ணனோட கல்யாணம். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தலைமை தாங்கி நடத்துறது
வைக்கிறது இந்த ஆரமோட கடமை. ஸோ இது வந்து நீ கேட்டு தான் நான் பண்ணணும்லாம் கிடையாது இல்லையா, நீ கேட்காமலே நான் இதெல்லாம் பண்ணுவேன். இருந்தாலும் நீ கேட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு வந்து இதை கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன் நீங்கள் சீரியஸ் ஆகிற அளவுக்கு இந்த இடத்துல அப்படி என்ன நடக்க போகுது? ஒரு வேளை ஒயனை ஆல்ரெடி யாராவது லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி இப்போ அந்த பையன் ஏதாவது பிளாக்மெயில் ஏதாவது பண்ணுறாடா சொல்லுங்கள், நம்மகிட்ட எல்லாம் ஆளும் இருக்குது, நம்ம ஆளை வச்சு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அப்படி ஏதாவது இருந்தால் நானே போய் மூக்க உடச்சிட்டு இருப்பேனே, இல்லைனா ஏன்டா வேணா நான் கூட போராடின்ற மாதிரி தான் நம்ம சுகா. ஸோ ஆரம் வந்து என்ன சொல்கிறீங்க, அப்போ வேறு ஏதோ ப்ராப்ளமாக என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம ஆரம். ஸோ அக்னி வந்துட்டு ஆரம் வேறு ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்ல அக்னி, நான் பார்த்துக்கிறேன், என்னாலலாம் முடியாது, இது ஒன்றுமே கிடையாது. அப்புறம் பேச்சு மாற முடியாது, பேச்சு மாறுறதா அப்படின்றது எங்கள் பேங்க்டன் அகராதியிலே கிடையாது. ஆரம் சொல்லுங்கள் அக்னி. எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் அக்கா வயசு எல்லாம் ஓகே தான், எனக்கு தான் தெரியுமே எல்லாம் ஓகே தான், வேறு என்னம்மா? ஆரம் சொல்லுங்கள். அது வந்து எங்கள் அக்கா வயன் இருக்காங்கல்ல, ஆமாம் எங்கள் அண்ணி வயனு, எங்கள் அண்ணிக்கு என்னம்மா பார்க்கலாம் சங்க சிலையாட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன எங்கள் அண்ணிக்கு சொல்லு? அக்கா உங்கள் அக்கா 10th தான் ஆரம் படிச்சிருக்காங்க அப்படின்னா தான் ஆரமுக்கா இடி உச்ச கட்டம் அப்படியே கண்ணு 2 வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. பையன் குட்டி கண்ணே அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய மேட்ரு இதுன்னு அப்படின்றத வந்து அக்னி புரிஞ்சுக்கிறா. ஸோ விரிச்ச வேகத்துக்கு வந்து நம்ம ஆரம் டப்புன்னு வந்து சுகாவை பார்த்த சத்தியம் இது கேட்குது, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் கோவாலு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாரு. ஸோ ஆரம்க்கா கையும் ஓடல காலும் ஓடல, வெறுத்து கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ அக்னி ஆரம் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்து ஆரம் என்னாச்சு அக்னி, என்ன பேசிகிட்டு இருக்கு அக்னி, விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா? விளையாட்டுக்கெலாம் இல்லை, சீரியஸாக எங்கள் அக்கா 10th தான் படிச்சிருக்கா. 10th இல்லை, எனக்கு புரியல, 10th படிச்சிருக்காங்களா? ஏன் அதுக்கப்புறம் படிக்க வைக்கலையா இல்லை படிக்கலையா, என்ன கதை? அது எங்கள் அக்காவுக்கு அவ்வளோவா ஸ்டடீஸ்லாம் வந்து ஏறாது. ஸோ அவங்க 10th குவிட் பண்ணிட்டாங்க. ஏம்மா நிஜமாக தான் சொல்கிறியா? எங்கள் பாரு ப்ராங்க் கிரீங்கு கேமரா எங்கேயாவது செட் பண்ணியிருக்கீங்களா என்ன? சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆரம் எப்படியாவது இந்த கல்யாணத்தை ஏமா விடுமா ஆளை, என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ? கல்யாணத்தை நடத்தலாம் சரி, உங்கள் அக்கா 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்குது, முன்னாடியே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல. சத்தியமாக உனக்கு சத்தியன்ற வார்த்தையே எடுத்துருக்க மாட்டேன். ஏன் நீ இருக்கிற பக்கம் கூட தலை வச்சு படுத்துருக்க மாட்டேன். எப்போ வந்து சொல்லி என்கிட்ட சத்தியெல்லாம் வாங்கி இங்கே பாரு அக்னி, சத்தியத்தை வாபஸ் கூட வாங்கிக்கிறேன், இல்லை ஏதாவது கோயிலில் போய் குளத்துல போய் எங்கேயாவது முங்கி இருந்துச்சு இந்த சத்தியெல்லாம் போகணும் அப்படின்னு ஏதாவது குழங்கெல்லாம் எங்கேயாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆரம். ஸோ சுச்சுவேஷன் நல்லா புரியுது அக்னிக்கு. நம்ம ஆரம் இவ்வளோ நேரம் நல்லா புலவர் மாதிரி பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு இப்போ ஒரு கதறதை பார்த்தாலே புரியுது இது ஜின்னுக்கு எவ்வளோ பெரிய மேட்ரு அப்படின்றது. ஸோ அக்னி வந்துட்டு ப்ளீஸ் இப்போ எதுக்கு நீ கத்தி கூச்சல் போடுற, எங்கே பாரு என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்க, கிட்டலாம் போய் சொல்கிற பாரு அவ்வளோதான், ருத்ரா தானே ஆடிடுவாங்களாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஆரம். ஸோ சுகா வந்துட்டு ஏண்டா இவ்வளோ நேரம் எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன திடீர்னு பெல்ட் அடிக்கிற, இந்த மேட்ரு தான் உனக்கு முன்னாடியே தெரியுமாயா? ஏன் தெரியாது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சுகா. ஸோ ஆரம் வந்துட்டு அக்னி என்ன விளாட்றீங்களா அக்னி, இது மாதிரி ஒரு கம்மியாக படிச்சிருக்க பொண்ணை உங்கள் அண்ணனுக்கு இருந்தால் நீ கட்டி கொடுப்பியா? எங்கள் அண்ணனுக்கு பிடிச்சிருந்தா நான் கட்டி கொடுப்பேன். இதெல்லாம் லாஜிக்காக ஓகே தான் அக்னி, பட்டு சின்ன விஷயத்தில் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடு ஜின்னுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ப்ளீஸ் ஆரம் நீ எப்படிலாம் சொன்னால் என்ன அக்னி ஏறு, இது எவ்வளோ சீரியஸான விஷயம் நீ தெரியாமல் பேசிகிட்டு இருக்க அக்னி. ப்ளீஸ் ஆரம் ப்ளீஸ், எனக்கு உங்களெல்லாம் விட்டால் யார் இருக்கா, எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே பாரு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, உங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அக்காவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, இந்த கல்யாணத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துருக்கூடாது ப்ளீஸ். ஆரம் வந்து சுகாவை பார்க்குறாரு, சுகா வந்து ஆரம் பார்க்குறாரு. ஸோ சுகா வந்து சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஆரம்பம் பார்க்குறாரு. ஸோ ஆரம்பமாக நல்லா டீப் பிரீத் எடுத்துகிட்டு ஓகே இப்போது நம்ம ஒரு பெரிய பிளான் பண்ணி ஆகணும். என்ன பிளான் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அக்னி. ஸோ சுகா வந்துட்டு நான் பங்கு ஒத்துக்கிறியா? வேறு வழி ப்ராமிஸ் வேறு பண்ணி தொலைஞ்சிட்டேனே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆரம்பி. ஸோ அக்னிக்கு இப்போ தான் ஒரு நிம்மதியே வருது. ஸோ இப்படி ஒரு நல்ல மனுஷங்கிட்ட வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம அக்னியோட வைப் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஆரம் வந்துட்டு இங்கே பாரு, இப்போது இந்த விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். 10th தான் படிச்சிருக்காங்கன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். ஸோ இதனால் எங்கள் ஃபேமிலியில் நிறையா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி தான். ஏன்னா இவன் பண்ணக்கூடிய ஆளும் தான். இவனுக்கு எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அக்காவுக்கும் ஜின்னுக்கும் லவ்வர் மாரி பண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஆரம்பு. ஸோ நம்ம சுகா வந்து அக்னியை பார்க்க, அக்னி வந்து சுகாவை பார்க்க. ஸோ ஆரம் வந்துட்டு என்ன 2 பேரும் மாறி பார்த்துட்ருக்கீங்க. லவ்ன்ற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கண்ணு இல்லைன்றது ஒரு பொருள். லவ்வுக்கு வந்து படிப்பு தெரியாது, லவ்வுக்கு கலர் தெரியாது, லவ்வுக்கு அழகு தெரியாது, லவ்வுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 மனசோட ஒத்துமை மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆரம்பி. ஸோ சுகா வந்துட்டு
ஏன்டா நீ உண்மையிலேயே காலேஜில் ப்ரொஃபஸராக தான் இருக்கியா இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறாரு. ஸோ ஆரம் வந்துட்டு இதை விட்டால் வேறு வழி தெரிகிற மாதிரி எனக்கு தெரியல. ஜின்னை பொறுத்த வரைக்கும் ஜின்னு மனசில் ஒயனை பற்றின ஒரு அபிப்பிராயம் நல்லாவே இருக்குது. ஏன்னா அப்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜின்னு மனசில் ஒயன் வந்து வேறு லெவலில் தான் பதிஞ்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ லவ்வரை வைக்க வேண்டியதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு நம்ம அண்ணியோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் தான் அவன் மனசுக்குள்ள ஆழமாக புதைச்சி வச்சால அந்த காதல்ன்ற செடி தானாக மலைச்சு போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஜின்னுக்கு ஒயன் மேலே லவ் வர வைக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆரம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கு யார் மேலே லவ் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸு. ஸோ 3 பேரும் திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம ஜின் நிற்கிறாரு. ஸோ எங்கே சீன் கேட்டாவது இந்த பாட்டு முடிந்த பார்த்து உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டாடா பாபா, மேரம் சிஸ் ஃப்ரம் ட்ரீம் ஒன்லி 7 கிங்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.